வாரிசு அரசியல் குறித்து திருவள்ளூரில் நடைபெற்ற உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் நிகழ்ச்சியில் அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளார். நான் வருகிற பொழுது கூட காந்தி கிட்ட சொல்லி வந்தேன், இந்த இயக்கத்துக்கு போய்விட்டால் வேறு இலக்கமே கிடைக்க முடியாது. ஒரே நாளில் தூசி களைப்பு விடுவான். என்ன சொல்றாங்க இப்போ நம்ம குற்றச்சாட்டு? மாபெரும் மதிப்புக்குரிய பாரத பிரதமர் இந்திரா காந்தி குடும்பத்தை எதிர்க்கிறார், அது மூலமா நம்மளை சாடுறார். நாங்கள் வாரிசு அரசியலை எதிர்க்கிறோம். அதாவது பிள்ளை பெற்றுக்கூடாது, பெற்றுனா பிள்ளை அரசியல் வரக்கூடாது. வாய்ப்பு இருக்கிறவன், வீரமாக இருக்கிறவன் ஆம்பளை பெற்றுக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறான். இல்லாத விட்டுட்டு போங்களேன். இது எதுக்கு? இந்திரா காந்தி குடும்பம் என்ன உங்களாட்டம் தடின்னு வந்ததா? பண்டித ஜவஹர்லால் நேரு என்ன உங்களை போல் சாதாரண தொழில் பண்ணிட்டு வந்தவரா? அவங்க அப்பா மோதிலால் நேரு மிகப்பெரிய வக்கீல், ஆனந்த பவன் மாளிகை கட்டவர். அவங்க வீட்டில் சமையல்காரன் பிரிட்டிஷ்காரன், நேருவை தூக்கி வளர்த்த பொம்பளை பிரிட்டிஷ்காரி, அவர் குதிரை கற்றுக் கொடுத்த பிரிட்டிஷ்காரன். அவர் படித்தது இங்கிலாந்தில், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் 4 வழி இருக்கும். இந்த ஸ்கூல் விட்டு வரும்போது எந்த வழியில் வருவாரோ அந்த வழியில் வந்தால் இந்த வழிக்கு போகிறதுக்கு லேட் ஆகுன்றதாக 4 வழியிலும் கார் நிற்க வச்சிருப்பார் அவங்க அப்பா. எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ளவர், ஹார்வர்ட் பார்வர்டில் படித்தவர். அப்பேற்பட்டவர் 14 வருஷங்கள் சிறைச்சாலையில் கிடந்தார். 14 வருஷங்கள். தன்னுடைய மகள் பிறந்த நாளுக்கு இருந்தார். அவங்க அப்பா மோதிலால் நேரு ஒரு நாள் துண்டை விரித்து வீட்டில் கீழே போட்டு படுத்திருந்தார். கேட்டாங்க, ஐயா கீழே படுக்கிறீங்களேன்னு. என் மகன் இப்படித்தானே சிறையிலே படுப்பான், நான் படுத்து பார்க்கிறேன் என்று பண்டித மோதிலால் நேரு சொன்னவர். அந்த நேருவையா நீங்கள் வாரிசு அரசியல் என்று சொல்லுகிறீர்கள்? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.